காலத்தின் சக்கரம் இடைவிடாது சுழன்று கொண்டே இருக்கிறது. இதோ இயற்கையின் மடியில் வசந்தம் குடியேறி மாமரங்கள் பூத்துக் குலுங்க, குயில்கள் இசை பாட, மங்களமான ஒரு புதிய விடியலாக சித்திரை முதல் நாள் மலர்கிறது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும்போதும் நாம் 60 ஆண்டுகளின் சுழற்சியை பற்றி பேசுகிறோம். பிரபவ ஆண்டில் தொடங்கி அட்சய ஆண்டில் முடியும் இந்த 60 பெயர்களும் வெறும் பெயர்கள்தானா? அல்லது இதன் பின்னால் பிரபஞ்சத்தின் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறதா? காலத்தின் ஓட்டத்தையும் பிரபஞ்சத்தின் தொடக்கத்தையும் இணைக்கும் அந்த புள்ளி எது? நாரத மகரிஷி, எந்நேரமும் நாராயண நாமத்தை உச்சரிக்கும் அந்த பரம பக்தர் எப்படி 60 குழந்தைகளுக்கு தாயானார்? ஒரு தந்தை எப்படி தாயாக மாற முடியும்? பிரம்மபுத்திரரான நாரதர் ஏன் ஒரு பெண்ணாக பிறவி எடுக்க வேண்டியிருந்தது? காலத்திற்கும் காதலுக்கும் மாயைக்கும் மோட்சத்திற்கும் இடையிலான அந்த விசித்திரமான மர்மங்கள் நிறைந்த ஆன்மீக பயணத்தை தான் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டில் நம் முன்னோர்கள் ஏன் இந்த 60 ஆண்டுகளை இவ்வளவு முக்கியமாக கருதினார்கள் என்பதன் பின்னணியில் இருக்கும் தேவி பாகவத கதையை திரையிட்டு பார்ப்போம். சுவர்க்க லோகம். எங்கு பார்த்தாலும் நறுமணம் வீசும் மலர்கள். 30 முக்கோடி தேவர்களும் வசிக்கும் அந்த தேவலோகத்தில் கையில் மகதி என்ற யாழுடன் உலா வந்து கொண்டிருந்தார் நாரத மகரிஷி. அவர் நாவில் எப்போதும் நாராயணா நாராயணா என்ற நாமம் தேனாக வழிந்து கொண்டே இருக்கும். ஆனால் அன்று நாரதரின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை. அது பக்தியால் வந்த புன்னகை மட்டுமல்ல, அதில் ஒரு சிறிய துளி பெருமிதம் கலந்திருந்தது. நாரதர் ஒரு கணம் தியானத்தில் அமர்ந்தார். அவரது ஆழ்மனதில் ஒரு எண்ணம் மின்னலாக வெட்டியது. இந்த உலகைப் பார். புழு முதல் தேவர்கள் வரை அனைவரும் ஏதோ ஒரு பந்தத்தில் சிக்கியிருக்கிறார்கள். ஒருவன் பணத்தின் பின்னால் ஓடுகிறான், ஒருவன் பாசத்தின் பின்னால் அழுகிறான், ஒருவன் ஆசையில் ஊழல்கிறான். அனைவரும் அந்த மகாவிஷ்ணுவின் மாயை என்னும் வலையில் சிக்கித் தவிக்கிறார்கள். ஆனால் நான் பிரம்மாவின் புத்திரன். நான் எதற்கும் கட்டுப்பட்டவன் அல்ல. பந்தம் என்னை அணுகுவதில்லை, பாசம் என்னை வாட்டுவதில்லை. அப்படின்னா நான் இந்த மாயையை விட வலிமையானவனா? மாயை என்பது மற்றவர்களுக்கானது, எனக்கானது அல்ல. இந்த எண்ணம் தோன்றிய அடுத்த நொடி நாரதரின் தூய்மையான பக்தியில் ஆன்மீக கர்வம், ஸ்பிரிச்சுவல் ஈகோ தலை தூக்கியது. தான் மாயைக்கு அப்பாற்பட்டவன் என்ற அந்த அகந்தை அவரை வைகுண்டத்தை நோக்கி தள்ளியது. பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் அந்த பரந்தாமனை தரிசிக்க நாரதர் சென்றார். மகாவிஷ்ணுவின் முகம் எப்போதும் போல அமைதியாகவும் ஒரு புதிரான புன்னகையோடும் இருந்தது. வா நாரதா, உன் முகம் இன்று பிரகாசமாக இருக்கிறது. ஏதேனும் விசேஷமா என்று கேட்டார் விஷ்ணு. நாரதர் சற்றும் தயங்காமல் பேசினார். பரந்தாமா, உன் மாயையின் வலிமையைக் கண்டு நான் வியக்கிறேன். அகில உலகத்தையுமே உன் மாயை ஆட்டி படைக்கிறது. ஆனால் எனக்கோ அந்த மாயையை பார்த்தால் சிரிப்புதான் வருகிறது. ஏனெனில் உன் மாயை என் அருகில் கூட வர முடியவில்லையே. நான் உன் நாமத்தையே சுவாசிப்பதால் மாயை என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நிரூபித்து விட்டேன். விஷ்ணு பகவான் மெல்லச் சிரித்தார். நாரதா, மாயை என்பது என்னவென்று உனக்கு தெரியுமா? அது ஒரு முடிவற்ற பெருங்கடல் போன்றது. கரையில் நின்று வேடிக்கை பார்ப்பவனுக்கு அதன் அலைகள் அழகாகத் தெரியும். ஆனால் ஒருமுறை உள்ளே இறங்கிவிட்டால் அதன் ஆழமும் சுழலும் உன்னை எங்கே கொண்டு செல்லும் என்று உனக்கே தெரியாது. இல்லை பிரபு என்று வாதிட்டார் நாரதர். நான் எத்தனையோ யுகங்களைக் கண்டவன். என் பக்தி ஒரு இமயமலை போன்றது. அதற்கு முன்னால் உன் மாயை ஒரு சிறு தூசி. பகவான் விஷ்ணுவின் லீலை அங்கேயே தொடங்கிவிட்டது. சரி நாரதா, உன் தன்னம்பிக்கை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வா, நாம் இருவரும் சிறிது நேரம் பூலோகத்தில் ஒரு யாத்திரை சென்றுவிட்டு வருவோம். விஷ்ணுவும் நாரதரும் சாதாரண மனித உருவில் பூமிக்கு வந்தார்கள். ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். கதிரவன் உச்சியில் நின்று சுட்டெரித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று விஷ்ணு பகவான் சோர்ந்து போய் அமர்ந்தார். நாரதா, எனக்கு தாகம் உயிர் போகிறது. ஒரு அடி கூட என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. இதோ தூரத்தில் ஒரு தடாகம் தெரிகிறது பார். அங்கிருந்து எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர முடியுமா? இதோ வந்துவிட்டேன் பிரபு. நீங்கள் இந்த மரத்தடியில் ஓய்வெடுங்கள் என்று கூறிவிட்டு நாரதர் தடாகத்தை நோக்கி ஓடினார். அந்த தடாகம் ஒரு சொர்க்கம் போலத் தெரிந்தது. சுற்றிலும் அடர்ந்த மரங்கள், மலர்ந்த தாமரைகள், குளிர்ந்த தென்றல் காற்று. நாரதர் தண்ணீரை அள்ளப் போனார்.
ஆனால் அந்த இடத்தின் அழகு அவரை ஈர்த்தது. இவ்வளவு அழகான இடத்திலா பகவான் தாகத்தில் இருக்கிறார்? சரி, முதலில் நான் குளித்துவிட்டு என் தூய்மையை மீட்டெடுத்துக் கொண்டு அவருக்கு தண்ணீர் கொண்டு போவோம் என்று நினைத்தார். தன் கையில் இருந்த கமண்டலத்தையும் தோளில் இருந்த வீணையையும் கரையில் வைத்தார். இதுதான் அந்த திருப்புமுனை. அவர் தன் அடையாளங்களை, வீணை மற்றும் கமண்டலம் கரையில் வைத்ததுமே அவர் மாயைக்குள் நுழையத் தயாராகிவிட்டார். தடாகத்தின் படிக்கட்டுகளில் இறங்கினார். முதல் முறை மூழ்கி எழுந்தார். உடலில் இருந்த திருநீறு கரைந்தது. இரண்டாம் முறை மூழ்கி எழுந்தார். ஜடாமுடி மெல்ல நீண்டு கார்மேகம் போன்ற கருமையான கூந்தலாக மாறியது. மூன்றாவது முறையாக முழுமையாக மூழ்கி எழுந்தபோது அங்கே நாரதர் இல்லை. கரையிலிருந்து தடாகத்திற்குள் இறங்கிய அந்த முனிவர் இப்போது ஒரு பேரழகு வாய்ந்த பெண்ணாக மாறியிருந்தார். அவள் பெயர் நாரதி. அவளது கண்கள் மீன்களைப் போலத் துடித்தன. முகம் முழு நிலவைப் போல பிரகாசித்தது. விந்தை என்னவென்றால், தண்ணீரில் மூழ்கி எழுந்த அந்த ஒரு நொடியில் நாரதரின் பழைய நினைவுகள் அனைத்தும் துடைத்து அழிக்கப்பட்டன. தான் ஒரு முனிவர் என்பதும், கரையில் விஷ்ணு காத்திருக்கிறார் என்பதும், தான் ஒரு ஆண் என்பதும் அவருக்கு தெரியவே இல்லை. நாராயணா என்ற நாமம் அந்த நாவிலிருந்து சுத்தமாக மறைந்துவிட்டது. நாரதி தண்ணீரில் தன் முகத்தை பார்க்கிறாள். நான் யார்? இவ்வளவு அழகாக இருக்கிறேனே, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்று அவளுக்குள் கேள்விகள் எழுகின்றன. ஆனால் பதில் இல்லை. மாயை அவளை முழுமையாக தன் வசப்படுத்தியது. அப்போது காட்டின் அமைதியை குலைக்கும் வகையில் குதிரைகளின் சத்தம் கேட்டது. கன்னியாகுபஜ நாட்டின் மன்னன் தாளத்வஜன் வேட்டைக்காக அங்கு வந்தான். தடாகக் கரையில் தனிமையில் நிற்கும் அந்த பேரழகியைக் கண்டதும் மன்னன் திகைத்துப் போனான். பெண்ணே, நீ யார்? நீ இந்த வனத்தின் தேவதையா அல்லது விண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த ரம்பையா என்று கேட்டான். நாரதி மெல்லிய குரலில் சொன்னாள், மன்னா, எனக்கே நான் யார் என்று தெரியவில்லை. இந்த தடாகக் கரையில் விழித்தபோது என்னை நானே கண்டு கொண்டேன். எனக்கு துணையாக யாருமில்லை. மன்னன் அவளிடம் காதல் கொண்டான். அனாதையாக இருக்கும் உன்னை தனியாக விடமாட்டேன் என்று கூறி அவளைத் தன் பட்டத்து அரசியாக அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான். நாரதி இப்போது கன்னியாகுபஜ நாட்டின் மகாராணி. விலை உயர்ந்த பட்டு ஆடைகள், நவரத்தின ஆபரணங்கள், அதிகாரங்கள் என அவளது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ஒரு காலத்தில் முக்தி குறித்தும் இறைவனை அடைவது குறித்தும் உபதேசித்த அந்த மனம் இன்று அரண்மனை இன்பங்களில் திளைத்தது. காலம் உருண்டோடியது. நாரதிக்கும் மன்னன் தாளத்வஜனுக்கும் அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்தன. ஒன்றல்ல, இரண்டல்ல. புராணங்களின்படி நாரதிக்கு 60 ஆண் குழந்தைகள் பிறந்தன. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் நாரதியின் பாசம் அதிகரித்தது. இவர்கள் என் பிள்ளைகள், என் இரத்தம், என் உலகம் என்ற எண்ணம் அவளுக்குள் வேரூன்றியது. குழந்தைகள் வளர வளர ஒரு தாயாக அவர்களின் எதிர்காலத்தைப் பற்றியும், அவர்களின் திருமணத்தைப் பற்றியும், அவர்கள் சம்பாதிக்கும் செல்வத்தைப் பற்றியும் கவலைப்படும் ஒரு சாதாரண பெண்ணாக நாரதி மாறிப்போனாள். மாயை எவ்வளவு வலிமையானது பார்த்தீர்களா? பிரம்மாவின் மகனையே ஒரு குடும்பப் பாச வலைக்குள் சிறைபிடித்து விட்டது. ஒரு நாள் மாலை நேரம் நாரதி தன் கணவனோடு அரண்மனை மாடத்தில் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தாள். மன்னா, நம் வாழ்க்கை எவ்வளவு நிறைவாக இருக்கிறது. நம் 60 பிள்ளைகளும் வீரர்களாக வளர்ந்து நிற்கிறார்கள். நம் வம்சம் என்றும் நிலைக்கும் என்று பெருமையாக கூறினாள். அவள் பேசிய அதே நேரத்தில் விதியின் சக்கரம் தலைகீழாகச் சுழன்றது. அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் பொறாமை கொண்டு பெரும் படையுடன் கன்னியாகுபஜ நாட்டின் மீது போர் தொடுத்தான். போர் மேகங்கள் சூழ்ந்தன. நாரதியின் 60 பிள்ளைகளும் வீராவேசத்துடன் போர்க்களத்திற்கு புறப்பட்டார்கள். என் செல்வங்களே, வெற்றியோடு திரும்புங்கள் என்று ஒவ்வொரு மகனுக்கும் திலகமிட்டு அனுப்பினாள் அந்தத் தாய். ஆனால் அதுதான் அவர்களை அவள் உயிருடன் பார்க்கும் கடைசி தருணம் என்பதை அவள் அறியவில்லை. யுத்தம் மிகக் கடுமையாக நடந்தது. ஈட்டிகளும் வாள்களும் மோதும் சத்தம் விண்ணை பிளந்தது. செய்தி வந்தது. வெற்றியோடு அல்ல, மரணச் செய்தியோடு. நாரதியின் 60 பிள்ளைகளும் அவளது கணவனும் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்து விட்டார்கள். நிலைகுலைந்து போனாள் நாரதி. மகன்களே, 60 பேரைப் பெற்றேனே, இன்று ஒருவர் கூட இல்லையே, நான் யாருக்காக வாழ்வேன் என்று கதறிக்கொண்டு போர்க்களத்திற்கு ஓடினாள். அங்கே பிணக்குவியல்களுக்கு இடையே தன் பிள்ளைகளை தேடினாள். ஒவ்வொரு மகனின் உடலையும் மடியில் கிடத்தி அவள் அழுத காட்சி கல்லையும் கரைய வைப்பதாக இருந்தது. காலமே, நீ இவ்வளவு கொடியவனா? என் மொத்த வாழ்வையும் ஒரே நாளில் பறித்துவிட்டாயே
என்று வானத்தை பார்த்து புலம்பினாள். அப்போது அந்தி சாயும் பொழுதில் ஒரு வயதான பிராமணர் அங்கே நடந்து வந்தார். அவர் வேறு யாருமல்ல, தன் லீலையை முடிக்க வந்த மகாவிஷ்ணுதான். பெண்ணே, ஏன் இப்படி அழுது உன் உடலை வருத்திக் கொள்கிறாய்? பிறந்தவர் இறப்பது இயற்கைதானே என்று ஆறுதல் சொல்வது போலக் கேட்டார். பெரியவரே, உங்களுக்குத் தெரியாது, என் 60 செல்வங்களையும் ஒரே நாளில் இழந்துவிட்டு அனாதையாக நிற்கிறேன். எனக்கு இனி இந்த உலகில் வாழப் பிடிக்கவில்லை என்று அழுது துடித்தாள் நாரதி. அந்த முதியவர் சொன்னார், இந்த துயரம் நீங்க வேண்டுமானால் இதோ அருகில் இருக்கும் இந்த தடாகத்தில் நீராடு, உன் மனக்கவலை தீரும். தன்னையே இழந்து நின்ற நாரதி அந்த முதியவர் சொன்னதைக் கேட்டு தடாகத்தில் இறங்கினாள். அவள் தண்ணீருக்குள் மூழ்கி எழும்போது ஒரு விந்தை நிகழ்ந்தது. அவளது பெண்ணுருவம் மறைந்தது. நீண்ட கூந்தல் சுருங்கி ஜடாமுடியானது. ஆபரணங்கள் மறைந்து ருத்ராட்ச மாலைகள் தோன்றின. தடாகத்தின் கரையில் நாரத மகரிஷி நின்றிருந்தார். அவர் திகைத்து நின்றார். நான் எங்கே இருக்கிறேன்? என் பிள்ளைகள் எங்கே? அந்த போர்க்களம் எங்கே போனது என்று சுற்றிலும் பார்த்தார். அப்போதுதான் கவனித்தார், கரையில் அதே கமண்டலமும் அதே வீணையும் அவர் வைத்தபடியே அப்படியே இருந்தன. சற்று தொலைவில் மகாவிஷ்ணு புன்னகைத்தபடி நின்று கொண்டிருந்தார். நாரதர் ஓடிச் சென்று விஷ்ணுவின் காலடியில் விழுந்தார். பிரபு, என்ன நடந்தது? நான் ஒரு பெண்ணாக வாழ்ந்தேனே, 60 பிள்ளைகளைப் பெற்றேனே, அவர்கள் மடிந்து கிடந்தார்களே, அது கனவா அல்லது நனவா? விஷ்ணு பகவான் அவரை தூக்கிவிட்டார். நாரதா, நீ பார்த்தது கனவும் அல்ல, வெறும் நனவும் அல்ல. அதுதான் என் மாயை. மாயை என்னை ஒன்றும் செய்யாது என்று நீ கர்வத்துடன் சொன்னாய். ஆனால் இந்த தடாகத்தில் நீ மூழ்கி எழுந்த அந்தச் சிறு நேரத்திற்குள் ஒரு முழு பிறவியையே நீ வாழ்ந்து முடித்துவிட்டாய். இப்போது சொல், மாயை வலிமையானதா அல்லது உன் பக்தி வலிமையானதா? நாரதர் கண் கலங்கினார். பிரபு, நான் கர்வத்தினால் குருடாகிவிட்டேன். ஆனால் ஒரு தாயாக நான் பெற்ற அந்த 60 பிள்ளைகள் மீதான பாசம் உண்மையானது. அவர்கள் வெறும் நிழல்களா? பகவான் சொன்னார், இல்லை நாரதா, உன் பிள்ளைகள் வீணாகப் போக மாட்டார்கள். நீ பெண்ணாக இருந்து பெற்ற அந்த 60 பிள்ளைகளும் இனி காலத்தின் அங்கமாக இருப்பார்கள். அவர்களே 60 தமிழ் ஆண்டுகள். ஒவ்வொரு 60 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த காலச்சக்கரம் சுழலும். மக்கள் ஒவ்வொரு புத்தாண்டு கொண்டாடும் போதும் உன் பிள்ளைகளின் பெயரைச் சொல்லி காலத்தின் பெருமையை போற்றுவார்கள். அதனால்தான் பிரபவ முதல் அட்சய வரை நாம் சொல்லும் 60 ஆண்டுகளும் நாரதரின் அந்த மாய வாழ்வின் எச்சங்களாக கருதப்படுகின்றன. ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் நாம் வெறும் காலத்தை மட்டும் வரவேற்பதில்லை, இறைவனின் மாயையையும் அதிலிருந்து விடுபடத் தேவையான பக்தியையும் நினைவு கூர்கிறோம். நண்பர்களே, இந்த கதை நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். அறிவு, ஆற்றல், செல்வம் என எத்தகைய உயரத்தில் இருந்தாலும் அகந்தை நமக்குள் புகுந்துவிட்டால் இறைவன் ஏதோ ஒரு வகையில் அதை தகர்த்து விடுவார். காலம் என்பது ஒரு பெரிய மாயை. அந்த மாயையை கடக்க ஒரே வழி உண்மையான பக்தி மற்றும் சரணாகதி. பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அனைத்து மாயைகளையும் நீக்கி தெளிவான பாதையை காட்டட்டும். நாரதரின் 60 பிள்ளைகளின் பெயரால் அழைக்கப்படும் இந்தச் சுழற்சி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கட்டும். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலோடு சந்திப்போம். நாராயணா நாராயணா. நன்றி, வணக்கம்.